ஹலோ எவ்ரிவன், ஐம் அட்வொகேட் ஃப்ராங்க்லின் ஜோஷுவா. சார், என் கேஸை நான் கொடுத்துட்டேங்க சார். வக்கீல் சார் எல்லாமே நல்லா பார்த்துக்கிறாருங்க சார். அவருக்கு நிறையா கேஸ் இருக்கும் சார். அவர்கிட்ட எப்படி நான் எந்த டேட் வருது, எப்படி இருக்குதுன்னு கேட்க ஒரு மாதிரி இருக்குது சார். அப்படின்னா உங்கள் எல்லாருக்காகவுமே இந்த கோர்ட் சர்வீஸ் ஆப் அப்படின்றது ஒரு பொதுமக்களுக்கு ரொம்ப கிளியராக, இதை லா ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்கட்டும், அட்வொகேட்டுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமான ஒரு சூப்பரான ஆப்பு தான் கோர்ட் சர்வீஸ். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோர்ட் ஆப்புக்குள்ளே உள்ளே போயிடணுங்க. இப்போ இதில் கேஸ் ஸ்டேட்டஸ் பாருங்கள். இதில் பெட்டிஷனரோட பேர் இல்லை ரெஸ்பாண்டரோட பேர், அதாவது பார்ட்டியோட நேம் இங்கே இருக்குங்களா, பார்ட்டியோட நேம் தெரிஞ்சாலும் நம்ம அந்த கேஸை கண்டுபிடிக்கலாம். அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அதெல்லாம் போட்டு அட்வொகேட்டோட பேரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணலாம். கேஸ் நம்பர் தெரிஞ்சாலும் நம்ம பார்க்கலாங்க. இப்போ மேலே இருக்குது பாருங்கள், இங்கே ஹைகோர்ட்டுன்னு இருக்கா, இது டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கான கேஸு. இந்த ஹைகோர்ட் உங்களுக்கு வரலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். செட்டிங்கில் போய் மாற்றணும், அது தனியாக கூட ஒரு வீடியோவில் போடுறேன். கேஸ் ஸ்டேட்டஸ் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு கேஸ் நம்பர், இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணோம். நம்ம தமிழ்நாடுங்க, தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டீங்களா? இதில் ஒரு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இருக்கா, அரியலூர், நான் சும்மா செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ உங்கள் கேஸ் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணணும். அடுத்து கேஸ் நம்பர், இப்போ அதை கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா கோர்ட்டு காம்ப்ளெக்ஸ், எந்த கோர்ட்டில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் அரியலூரா, அதுக்குள்ளே இருக்கிற எல்லா கோர்ட்டுமே வரும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற. கேஸோட டைப், கோர்ட்டு கேலண்டர் கேஸா, என்ன பெட்டிஷனோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். அப்போ நான் இதில் ஒரு 100ன்னு தோராயமாக போடுறேன். இது வருஷம் 2025ன்னு போடுறேன், போன வருஷத்தோட இது. சரியா? இப்போ பார்த்துக்கோங்க எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. கோ கொடுத்துட்டுனா இப்போ இது கிளிக் கொடுத்ததுமே சிஜேஎம் அப்படின்னு ஒரு கோர்ட்டு, இது நான் தோராயமாக தான் போடுறேன், யாரோட இது கேஸும் இல்லை. அப்போ நம்ம ஓப்பனாக போகிறோம் அப்படின்னும் போது இப்படி பார்க்குறோமா, கேஸ் டிஸ்போஸ்டுன்னு தெரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல கேஸ் ஹிஸ்ட்ரி கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு எப்பவுமே லாஸ்ட்டில் ஒரு ப்ளூ கலர் இருக்கும், அந்த ப்ளூ கலரு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போய் பார்க்கணும். அப்போ தான் கிளியர் கட்டாக இருக்கும். நம்ம வெளியே இருந்து பார்க்குறது அது இப்போ பாருங்கள், டிஸ்போஸ்ட் எவிடன்ஸ் ஒரே வார்த்தையில் இருக்கும். உள்ளே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு. அப்போ இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் பார்த்து இப்படி அப்பீல் டைம் ஓவரு, ஜட்ஜ்மெண்ட்டு ப்ரொனவுன்ஸ்டு, இதெல்லாம் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்களா. இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அப்போ மேலேயே இருக்குது பாருங்கள், பெட்டிஷனர் வெர்சஸ் ரெஸ்பாண்ட். தேங்க்யூ.